ஏண்டா களவாணி பையில, எதுக்குடா இந்த அர்த்தராத்திரியில வந்த? நீ திருடுறதுக்கு தானே வந்த? என்னடா திருட்டுன? ஆமா, நீ தங்கமும் வைரமும் அப்படியே சேர்த்து வச்சிருக்க, அதை வந்து திருட வராங்க. ஜப்பாட்ட எகத்தாளத்தை. சரி, என்னதான் திருட்டுன? காமி. இதான் நல்லா பார்த்துக்கோ. மாவு தான் இது. ஏண்டா, இந்த மாவு எதுக்குடா திருடிட்டு போற? ஆ, நீ கொடுக்குற சம்பளம் சாப்பாட்டுக்கே பத்தல, பின்ன திருடாம என்ன பண்ணுவாங்க? சம்பளம் சேர்த்து கொடுக்க சொன்னாலும் நீ கொடுக்க மாட்டேங்கிற. பசங்களோட ஸ்கூல் ஃபீஸு, வீட்டு வாடகை, கரண்ட் பில்லுன்னு இருக்குல்ல, இதெல்லாம் நான் எப்படி சரி கட்டுறது? அதான் இப்படி டெய்லி வந்து கொஞ்சம் மாவு திருடிட்டு போவேன். அப்போ தான் என்னால் பேலன்ஸ் பண்ண முடியுது. வேற என்ன பண்ண சொல்கிற? அட களவாணி பயலே, உன் பொண்டாட்டி தான் நல்ல குத்துக்கல் மாதிரி இருக்கா இல்லை? அவளுக்கு வேலைக்கு அனுப்பி பணம் சம்பாரிச்சு கொண்டுட்டு வர சொல்ல வேண்டியது தானே? நீ எதுக்குடா இப்படி திருடி பொழப்பு நடத்துகிற? அப்படின்னா நீயே அவளுக்கும் ஒரு வேலை போட்டு கொடுத்துரு, எனக்கு இந்த பிரச்சனையே தீர்ந்து போயிடும். ஏண்டா, நீ களவாடினது பத்தாது, குடும்பத்தோடு சேர்ந்து என்ன களவாடலான்னு பிளான் பண்ணிட்டியா? உன்னையவ இப்போ வேலையை விட்டு தூக்க போறேன். உன் பொண்டாட்டியை வேற சேர்க்க போறேனா? ஆமா தாயே, அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணிடாத. நான் ஏதோ வயிற்று பசி கொடுமை வறுமைக்கு திருடிட்டேன். நீ சம்பளம் சேர்த்து கொடுத்தா எனக்கு இந்த பிரச்சனை வருமா? ஏண்டா, இந்த கிராமத்துல யாரா அப்படி பன்னு போற பிஸ்கட் கேக்குன்னு வாங்கி சாப்பிட்றாங்க? ஏதோ பரம்பரை பரம்பரையா இந்த ஃபேக்டரி நடந்து வந்துட்டு இருக்கு. அதை மூட வேணாமே, ஒரு ஞாபகார்த்தமா இருக்கட்டுமேன்னு லாபமோ நஷ்டமோன்னு நான் நடத்திட்டு இருக்கேன். இதுல வேற உனக்கு சம்பளம் சேர்த்து கொடுக்கணும், இல்லைன்னா நீ திருடுவ. இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? நான் முதல்ல உன்னை வேலையை விட்டு தூக்குறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணிடாதங்க எஜமானி அம்மா. நீங்க மட்டும் எனக்கு சம்பளம் சேர்த்து கொடுங்க. உங்க வியாபாரத்தை நான் எப்படி பெருக்கிறேன் பாருங்க. என்ன, இருக்கிறதெல்லாம் விளக்குமாறு வச்சு பெருக்கி எடுத்துட்டு போயிடலான்னு பாக்குறியா? நீ முதல்ல அந்த மாவு வச்சுட்டு கிளம்பு, காலையில பேசிக்கலாம். அம்மா, அம்மா எஜமானி அம்மா, என் பொண்டாட்டிக்கு நீங்களே கொஞ்சம் நல்லா புத்திமதி சொல்லுங்க. சம்பாதிக்கிற எல்லா பணமும் அவகிட்டே போய் கொடுத்துட்றேன். இருந்தாலும் சிக்கனமா குடும்பம் நடத்த மாட்டேங்கிறா. அவன் அவன் சாயங்காலம் ஆனா சாராய கடையில போய் குடிச்சிட்டு பொண்டாட்டியை மொத்து மொத்துன்னு மொத்துறான். நான் இவ்வளோ நல்லவனா இருந்து கூட என் பொண்டாட்டி என்னை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறா. ஏண்டா, பண்ற காரியத்தையும் பண்ணிட்டு என்ன தைரியம் இருந்தா காலையில பொண்டாட்டியும் கூட்டிட்டு வந்திருப்பீங்க. உன் பஞ்சாயத்து வேற நான் தீர்த்து வைக்கணுமா? நீ முதல்ல உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு கிளம்பு. கொஞ்சம் கருணை காட்டுங்க எஜமானி அம்மா. ஏதோ நான் புள்ள குட்டிக்காரன், புத்தி கெட்டு பண்ணிட்டேன். ஆமாங்கம்மா, இவரை மன்னிச்சு விட்டுடுங்கம்மா. இனிமே இவரு இந்த மாதிரி வேலை பண்ணாம நான் பார்த்துக்கிறேன். எனக்கும் உங்க பேக்கரியிலே ஏதோ ஒரு வேலை போட்டு கொடுங்கம்மா. நானும் இத்தனை நாள் இவர் படுற கஷ்டத்தை புரியாம நடந்துக்கிட்டேன். அது என்னோட தப்பு தான். நானும் இவர் கூட சேர்ந்து ஏதோ ஒரு வேலை பண்ணியிருந்தா நம்ம குடும்பமும் கொஞ்சம் நல்லா போயிருக்கும். இவரோட வருமானத்தை வச்சு என்னால சரியா குடும்பம் நடத்த முடியல. நானும் வேலைக்கு போய் இவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும். ஆனா தப்பு பண்ணிட்டேம்மா. எனக்கு உங்க பேக்கரியிலே ஏதாச்சும் ஒரு வேலை போட்டு கொடுங்கம்மா. நான் எல்லாம் அப்படி எந்த தப்பான காரியமும் பண்ண மாட்டேம்மா. சத்தியமா சொல்றேம்மா, என்னை நம்புங்க. இப்போ நீங்க இவரை விரட்டி விட்டுட்டீங்கன்னா நாங்க நடுத்தெருவுல தான் நிக்கணும். கொஞ்சம் எங்க மேல கருணை காட்டுங்கம்மா. எங்களை நம்புங்க. அம்மா, நாங்க 2 பேருமே பன் பரோட்டா பிஸ்கட் கேக் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு அதை ஒரு வண்டியில போட்டு டவுன்ல போய் வித்துட்டு வந்துடுறோங்கம்மா. இப்போல்லாம் வண்டியில போட்டு டவுன்ல போய் வித்தா நிறைய பேர் வாங்குறாங்க. நம்ம கடையில விற்கிறத விட கொஞ்சம் கம்மியா விலைக்கு கொடுத்தா நம்மக்கிட்டயே எல்லாம் வாங்குவாங்க. அதோட நம்ம நல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வெரைட்டியா நிறைய பிஸ்கட் கேக் எல்லாம் பண்ணா இன்னும் வியாபாரம் நல்லா போகுமா. அதனால நீங்க எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கம்மா. நம்ம நல்லா சின்சியரா ஒர்க் பண்ணி உங்களுக்கு இன்னும் பல மடங்கு லாபத்தை பெருக்கி தருவோம்மா. இன்னமும் நீ நல்லா தான் பேசுற. நீ பேசுறது கேட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு. சரி, நான் உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் கொடுப்பேன். ஒரு மாசத்துல எனக்கு லாபம் டபுள் மடங்கு ஆயிடணும். அப்பதான் நான் தொடர்ந்து இந்த ஃபேக்டரியை நடத்துவேன். இல்லைன்னா நான் இந்த ஃபேக்டரியை மூடிட்டு நிம்மதியா போய் உக்காறேன். இந்த ஃபேக்டரி நடத்தி தான் நான் சாப்பிடணும்னு எனக்கு ஒன்றும் இல்லை. சரிங்கம்மா, எங்களை நம்புங்க. நான் சொன்ன மாதிரி செஞ்சு காட்டுவேன். சரி சரி, போய் ஃபேக்டரியில வேலை பாரு. ராணி, பரவாயில்ல, நீ சொன்ன ஐடியா நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. இங்க வந்து டவுன்ல வண்டியில போட்டு வித்தா நல்லா வியாபாரமும் ஆகுது. பாரு, வந்த 1 மணி நேரத்திலேயே எல்லாமே வித்து போயிடுச்சு. ஆமாங்க, இப்போ எல்லாம் இப்படிதான் வண்டியில போட்டு நிறைய விற்கிறாங்க. அதை நிறைய பேர் நல்லா வாங்குறாங்க. நம்ம நல்லா தரமாவும் சுவையாவும் கொடுத்தா நம்ம வண்டி எப்போ வரும்னு காத்திருந்து வாங்குவாங்க. பரவாயில்ல, இதே மாதிரி நல்ல லாபமா வியாபாரம் பண்ணி எஜமானி அம்மாவை சந்தோஷப்படுத்திட்டா போதும். அவங்க நம்மள வேலையை விட்டு தூக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு
கெட்டதில் நல்லதுன்னு சொல்லுவாங்க. நான் ஏதோ திருட போய் எஜமானி அம்மா கிட்ட மாட்டி நமக்கு இது மாதிரி ஒரு நல்ல வழி வரணும்னு இருக்கு. பரவாயில்லையே ராணி, நீ சொன்ன மாதிரியே லாபத்தை டபுள் மடங்கா பண்ணி காமிச்சிட்ட. ம். ஏண்டா ராமு, இப்போவது உனக்கு புத்தி வந்துச்சா? பாத்தியா, பொண்டாட்டியும் புருஷனும் சேர்ந்து இருந்தா என்ன வேணாலும் சாதிக்கலாம். இனிமே 2 பேரும் ஒத்துமையா இருந்து நல்லபடியா இருங்க. இனிமே உங்களுக்கு சம்பளம் எல்லாம் கிடையாது. ஐயோ, என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? சம்பளம் இல்லைன்னா நாங்கள் எப்படிம்மா வாழுவோம்? சம்பளத்தை நம்பி தான் எங்கள் வாழ்க்கையே போயிட்டு இருக்கு. அட, கொஞ்ச நேரம் சும்மா இரு. இனிமே உங்களுக்கு சம்பளம் எல்லாம் கிடையாது. வர லாபத்துல ஆளுக்கு பாதி. என்ன, டீல் ஓகேயா? அம்மா, நிஜமாவா சொல்றீங்க? நீங்க சொன்னது கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ம். இனிமே உங்களுக்கு சம்பளம் எல்லாம் கிடையாது. இனிமே வர லாபத்துல ஆளுக்கு பாதி. அம்மா, நீங்க இனிமே எங்களுக்கு எஜமானி அம்மாவே இல்ல. என்ன, இனிமே நீங்க தான் எங்களுக்கு எல்லாம். ஆ, இருக்கட்டும் இருக்கட்டும்.